அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். பாண்டி கடையில ரொம்ப டென்ஷனா இருக்காரு. அப்பதான் அந்த வழியா திவ்யா வந்துகிட்டு இருக்கையில பைக்கு ரிப்பேர் ஆயிருது. ச்சே, என்னாச்சு, ஏன் இது எடுக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை போட்டு என்னென்னமோ செஞ்சு பார்க்குறாங்க. ஆனால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. பக்கத்துலேயே பாண்டியோடைய மெக்கானிக் ஷெட் இருக்கு. இங்கனக்குள்ள மெக்கானிக் ஷாப் இருக்கு அப்படின்னு சொல்லி திவ்யா வண்டியை தள்ளிட்டு வந்து இது என்னாச்சுன்னு பாருங்களேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லையில பாண்டி திவ்யாவை பார்த்துருக்காரு. திவ்யாவும் பாண்டியை அடிக்கடி பார்த்துருக்காங்க. ரெண்டு பேரும் பார்க்குறாங்க. நீங்கள் என்னுடைய அண்ணி ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், நீங்கள் சோழனுடைய அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்க வரையில சோழன் என் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லையில இந்த வண்டி கொஞ்சம் ரிப்பேர் ஆயிடுச்சு, என்னன்னு பார்த்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்கவும், நல்லா தான் வந்துகிட்டு இருந்துச்சு, திடீர்னு பார்த்தா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும் பாண்டியும் வண்டியை என்ன ஏதுன்னு பார்த்து சரி பண்ணுறாரு. திவ்யா பர்ஸ் எடுத்துகிட்டு வரல, ஃபோனும் ஜிபேவும் எடுத்துகிட்டு வரல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இல்லை காசு அப்படின்னு சொல்லி திவ்யா கேட்கல. பரவாயில்ல, நீங்கள் இன்னொரு தடவை வரையில கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லல. இல்லை உங்கள் நம்பர் என்கிட்ட சொல்கிறீங்களா, நான் வீட்டுக்கு போயிட்டு உங்களுக்கு ஜிபே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், அவ்வளவு அவசரம்லாம் ஒன்றும் இல்லைங்க, பெரிய அமௌண்ட்டும் கிடையாது, நீங்கள் அடுத்த தடவை பார்க்கையில் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்லவும் அந்த ஒரு பேச்சு திவ்யாவுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பரவாயில்லையே, நம்பிக்கையான ஆளாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பாண்டியவே திரும்பி திரும்பி பார்த்துட்டு போகிறாங்க. முதல்ல பார்த்த உடனே திவ்யாவுக்கு பாண்டி மேலே காதலே வந்துடுது. பாண்டியை ரசிச்சுக்கிட்டே இங்கே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த திவ்யாவுக்கு பாண்டி ஞாபகமாகவே இருக்கு. அவரை மறுபடியும் மீட் பண்ணணுமே, என்ன பண்ணலாம், வண்டியை மறுபடியும் மெக்கானிக் ஷாப் கொண்டு போய் சர்வீஸ் பண்ண சொல்லுவோமா, இல்லை அவர்கிட்ட காசு கொடுக்கறதுக்காக மறுபடியும் மெக்கானிக் ஷாப் போமா, இல்லை அவரை பார்க்கணும்னு சொல்லிட்டு அப்படின்னு இல்லாமல் பார்த்துட்டு அவரை பார்ப்போமா அப்படின்னு சொல்லி திவ்யா மனசுக்குள்ளே போட்டு என்னென்னமோ யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, நாளைக்கு கடைக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பாண்டி கடைக்கு மறுநாள் வராங்க. இந்தாங்க உங்களுடைய காசு அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், இதை கொடுக்கவா அவ்வளோ தூரம் வந்தீங்க அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்கவும், சேச்சே அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் என்னதான் இருந்தாலும் நம்பிக்கையா பரவாயில்ல அடுத்தடவை பார்க்கையில் கொடுங்கன்னு சொன்னீங்க, அதான் கொடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லி திவ்யா இங்கே வளைஞ்சு வளைஞ்சு பாண்டிக்கிட்ட பேசுகிறாங்க. அதே வழியாக தான் வானதி காலேஜ் போகிறதுக்காக வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே பாண்டியும் திவ்யாவும் நல்லா சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை பார்த்து வானதிக்கு வயிறு பத்திக்கிட்டு எரியுது. என்னை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்திக்கிட்டு இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசுகிறான், நான் கல்யாணம் பண்ணிட்டு போகிறேன்னு சொன்னா போன சொல்லிட்டான், இப்போ என்னை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி இதை கரெக்ட் பண்ண பார்க்குறானா அப்படின்னு சொல்லி வானதி அப்படியே வயிறு எரிஞ்சு பார்த்துக்கிட்டே போகுது. இதை பாண்டியும் பார்த்தா கவனிச்சுறாரு. போடி போ, எவனையோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிற போறேனேல பாண்டி கோவத்தோட வானதியை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்பதான் இதை திவ்யாவும் கவனிச்சுட்டு, யாரை இவ்வளவு ஹார்ஷா பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா கேட்கவும், அது ஒரு வேஸ்ட் பீஸுங்க, சரி நீங்க எந்த ஊர் அப்படின்னு சொல்லி இங்க பாண்டி கேட்கல. திவ்யாவும் அவங்களுடைய அம்மா அப்பா அவங்க ஊரு எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் பாண்டிக்கிட்டையும் திவ்யா சகஜமா பேச, பாண்டியும் திவ்யா கிட்ட சகஜமா பேச, சரி பாண்டி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி திவ்யா சொல்லவும், வீட்டுக்கு கண்டிப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் நல்லா சிரிச்ச முகத்தோட பேசுறாரு. பாண்டி ரொம்ப நார்மலா வீட்டுல அவர் பாட்டுக்கு இருக்காரு. இதை பார்த்துட்டு பல்லவன், என்னன்னே வானதிட்ட பேசிட்டியா அப்படின்னு சொல்லி பல்லவன் கேட்கவும், அவ சவகாசம் இல்லாதனால தான்டா இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லவும், புரியலனே அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் கேட்கவும், டேய் அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்னா ஒன்று ஃபோனில் பேசி ஏதாவது சண்டை போட்டுக்கிட்டு இருப்பா, இல்லை நேரில் வந்து ஏதாவது டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருப்பா, அவளோட இருக்கிறது பெரிய இம்சடா, அவள் போய் தொலைஞ்சாலே எனக்கு அதுவே போதும், ஏதோ அவளை நான் போய் தொலைன்னு சொன்ன மாதிரி என் மேலே அம்புட்டு கோவப்பட்டுக்கிட்டு இருக்கா, ஏதோ வேற ஒருத்தனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிற போறேன்னு இன்னைக்கு கடையில் வந்து அவ்வளவு கத்திக்கிட்டு இருந்தா, போய் தொலையட்டும் போடி அப்படின்னு சொல்லிட்டேன். எப்பாடா அவள் தொல்லை இல்லாமல் இருக்கிறது நிம்மதியா இருக்கு, அவள் இப்படியே இருக்கட்டும், நான் இப்படியே இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பேசிக்கிட்டு இருக்கிறத நிலாவும் கேட்டுறாங்க. என்ன பேரு இவங்க பிரச்சனையில தலையிட மாட்டோம்னு சொல்லிட்டோம், அதுக்காக இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ திவ்யாவோடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்க்குறாங்க. ஃபுல்லாக லவ் ஸ்டேட்டஸாகவே இருக்கு. இதை பார்த்துட்டு நிலா, என்ன திவ்யாவுக்கு காதல் எதுவும் வந்துருச்சா, ஃபுல்லாக லவ் ஸ்டேட்டஸாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா பார்த்துட்டு உடனே வாட்ஸ்அப்பில் நிலா திவ்யா கிட்ட கேட்குறாங்க, என்ன திவ்யா காதல் வந்துருச்சா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அதுக்கு திவ்யாவும் ஆமாம் அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப்பில் அனுப்பவும் உடனே நிலா அதை பார்த்துட்டு, யாரு நீ காதலிக்கிறியா, என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி நிலா கேட்கவும், ஆமாம்
2 நாளா தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், 2 நாளாவா? 2 நாளா யாரு? எனக்கு தெரியுமா? இல்லை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு மறைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், அப்போதான் திவ்யா, எல்லாம் உனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் ஜாடமாடையா சொல்லவும், எனக்கு தெரிஞ்சவங்களா? யாரு திவ்யா? எனக்கு தெரிஞ்சவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், வேற யாரு? ஓ வீட்டில் இருக்கிறவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், நிலாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. ஏன் வீட்டில் இருக்கிறவங்களா? ஒருவேளை சோழனை சொல்றாளோ அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுக்கு ஒரு அதிர்ச்சி. யாரு சொல்ற திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு நிலா பதட்டப்பட்டு உடனே வாட்ஸ்அப்ல கேட்கவும், அப்பதான் திவ்யா, நிலா வேற யாரும் இல்ல, சோழன் இருக்கார்ல, சோழனுடைய தம்பி தான் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யாவும் சொல்லவும், அப்பாடா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிலா திவ்யா கிட்ட, என்ன திவ்யா சொல்ற? பாண்டி கிட்ட நீ எப்ப பேசுன? பாண்டியும் நீயும் பார்த்துக்கிட்ட மாதிரி கூட எனக்கு தெரியல, அவர் மேல உனக்கு காதல்ன்ற எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும், இல்லை நிலா, 2 நாளைக்கு முன்னாடி போகிற வழியில் பைக் ரிப்பேர் ஆயிடுச்சு, பக்கத்தில் பாண்டியோடைய மெக்கானிக் ஷாப் தான் இருந்துச்சு, அங்கே போய் வண்டியை விட்டேன். பாண்டி ரொம்ப நல்லா சகஜமாக பேசுகிறாரு, ரொம்ப நல்லவராக இருக்காரு, பொண்ணுங்க கிட்ட எப்படி பேசணும், எவ்வளவு தன்மையாக நடந்துக்கிறேன்னு அவருக்கு நல்லாவே தெரியுது. அவருடைய பேச்சுவார்த்தை, அவர் நடந்துக்கிட்ட விதம் எனக்கு எல்லாமே ரொம்ப பிடிச்சி போச்சு. அதனால அவருக்கு என்னைய பிடிச்சிருக்கான்னு தெரியல, ஆனால் அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் மேல காதலே வந்துருச்சு. லவ் இஸ் ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி அவரை பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆனா அவர்கிட்ட இதை சொல்ற அளவுக்கு எனக்கு தைரியம் கிடையாது. என்னுடைய காதலை இப்பதான் உன்கிட்ட முதல்ல சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்லவும், அப்பதான் நிலா, வானதி பிரச்சனை ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இதுல இவ வேற பாண்டியை காதலிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லி நிலா மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கையில, சரி ஜாட மாடையா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு, திவ்யா நீ பாட்டுக்கு மனசுல ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காத, ஒருவேளை அவருக்கு வேற ஒரு பொண்ணை பிடிச்சிருந்து வேற ஒரு பொண்ணை காதலிச்சுக்கிட்டு இருந்தாருன்னா என்ன பண்றது, அதனால தேவையில்லாம மனசுல காதல் எதுவும் வளர்த்துக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், அட நீ வேற நிலா, அவர் பொண்ணுங்க கிட்ட பேசுறத பார்த்தாலே தெரியுது அவருக்கு பொண்ணுங்கனாலே செட் ஆகாது, அவர் எப்படி பொண்ணுங்களை போய் காதலிப்பாரு, எந்த பொண்ணை போய் அவர் காதலிப்பாரு, அவரை பார்த்தா காதலிக்கிற ஆள் மாதிரிலாம் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா பாட்டுக்கு ஒரு கற்பனை உலகத்துல இருந்து பாண்டியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கவும், நிலாவுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. வானதின்ற பொண்ணை பாண்டி காதலிச்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லவும் முடியாம மெல்லவும் முடியாம, சரி நாளைக்கு ஆஃபீஸ்ல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வாட்ஸ்அப்ல இருந்து வெளியே வந்துடுறாங்க. இங்க பாண்டியையும் பாக்குறாங்க. பாண்டி வழக்கம் போல எப்பயும் இருக்கிற மாதிரி அவர் பாட்டுக்கு இருக்காரு. வானதியை மொத்தமாவே மறந்துடலாம் அப்படின்னு சொல்லி பாண்டியை முடிவெடுத்துறாரு.